அண்மை செய்தி. தஞ்சையில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அவதூறாக பேசியதாக எழுந்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டார். உதயநிதியின் பேச்சுக்கு தாவேக அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் தஞ்சை காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தஞ்சை கிழக்கு காவல் நிலைய போலீசார் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை கைது செய்துள்ளனர். உதயநிதியை கைது செய்ய திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் காவல்துறையினருக்கும் திமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தஞ்சையில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அவதூறாக பேசியதாக எழுந்த புகாரின் பேரில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உதயநிதியின் பேச்சுக்கு தாவேக அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் தஞ்சை காவல் நிலையத்திலும் இது குறித்து புகார் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தஞ்சை கிழக்கு காவல் நிலைய போலீசார் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை கைது செய்துள்ளனர். உதயநிதியை கைது செய்ய திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் காவல்துறையினருக்கும் திமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தஞ்சையில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவதூறாக பேசியதாக எழுந்த புகாரின் பேரில் அவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். உதயநிதியின் பேச்சுக்கு தாவேக அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் தஞ்சை காவல் நிலையத்திலும் இது குறித்து புகார் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தஞ்சை கிழக்கு காவல் நிலைய போலீசார் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை தற்போது கைது செய்துள்ளனர். உதயநிதியை கைது செய்ய திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் காவல்துறையினருக்கும் திமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தஞ்சையில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவதூறாக பேசியிருந்ததாக எழுந்த புகாரின் பேரில் அவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். உதயநிதியின் பேச்சுக்கு தாவேக அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் தஞ்சை காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தஞ்சை கிழக்கு காவல் நிலைய போலீசார் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை தற்போது கைது செய்துள்ளனர். உதயநிதியை கைது செய்ய திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் காவல்துறையினருக்கும் திமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மீது பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தஞ்சை போலீசார் உதயநிதியை கைது செய்துள்ளனர்.
அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தஞ்சையில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவதூறாக பேசியதாக எழுந்த புகாரின் பேரில் அவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். உதயநிதியின் பேச்சுக்கு தாவேக அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் தஞ்சை காவல் நிலையத்திலும் இது குறித்து புகார் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தஞ்சை கிழக்கு காவல் நிலைய போலீசார் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை தற்போது கைது செய்துள்ளனர். உதயநிதியை கைது செய்ய திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் காவல்துறையினருக்கும் திமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மீது பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தஞ்சை போலீசார் உதயநிதியை கைது செய்தனர். உதயநிதியை கைது செய்வதற்கு எதிராக கண்டனம் தெரிவித்து நீலாங்கரையில் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அராஜகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தஞ்சையில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவதூறாக பேசியதாக எழுந்த புகாரின் பேரில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உதயநிதியின் பேச்சுக்கு தாவேக அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் தஞ்சை காவல் நிலையத்திலும் அவர் மீது புகார் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தஞ்சை கிழக்கு காவல் நிலைய போலீசார் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை தற்போது கைது செய்துள்ளனர். உதயநிதியை கைது செய்ய திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் காவல்துறையினருக்கும் திமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மீது பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தஞ்சை போலீசார் உதயநிதியை கைது செய்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை போலீசார் கைது செய்துவிட்டனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தஞ்சையில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவதூறாக பேசியதாக புகார் எழுந்தது. உதயநிதியின் பேச்சுக்கு தாவேக அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் தஞ்சை காவல் நிலையத்திலும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது புகார் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தஞ்சை கிழக்கு காவல் நிலைய போலீசார் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து உள்ளனர். உதயநிதியை கைது செய்ய திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் காவல்துறையினருக்கும் திமுகவினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மீது பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தஞ்சை போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். அவரை கைது செய்வதற்கு எதிராக கண்டனம் தெரிவித்து நீலாங்கரையில் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை போலீசார் கைது செய்து தற்போது அழைத்துச் சென்றுள்ளனர். தஞ்சையில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா குறித்து அவர் அவதூறாக பேசியதாக எழுந்த புகாரின் பேரில் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். உதயநிதியின் பேச்சுக்கு தாவேக அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் தஞ்சை காவல் நிலையத்தில் அவர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் புகார் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தஞ்சை கிழக்கு காவல் நிலைய போலீசார் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து அழைத்துச் சென்றுள்ளனர். உதயநிதியை கைது செய்ய திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் காவல்துறையினருக்கும் திமுகவினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மீது பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உதயநிதியை கைது செய்வதற்கு எதிராக கண்டனம் தெரிவித்து சென்னை நீலாங்கரையில் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அராஜகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.